பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 121 5ஆம் வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பகலில மேக ஸ்தம்பமும் இரவுல அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்து காத்து வழி நடத்தினார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, நான் தனிமையில இருக்கிறேன், எல்லாமே இருந்தும் நான் ஒரு தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பார்க்க யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, கஷ்டத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு மகனே மகளே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், உனக்கு அவர் நிழலாயிருக்கிறார் என்று ஆண்டவருடைய வேத வார்த்தை உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, யார் இருக்கட்டும் இல்லாம போகட்டும், என்னோடு என் கர்த்தர் இருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என்னை வழிநடத்துவார், என் தேவைகளெல்லாம் இயேசப்பா எனக்கு சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. ஆம் பிரியமான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படிதான் வழிநடத்தினார். யாரையும் அவர் கொடுக்கவில்லை, அவருடைய வார்த்தையை கொடுத்தார், அவருடைய நாமத்தை கொடுத்தார், அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டவர் கண்மணி போல வழிநடத்தினார். இன்று ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் வழிநடத்த வல்லவராய் காணப்படுகிறார். நிச்சயமாகவே விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை காக்கிறவர், உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாய் உங்களோடு காணப்படுகிறார். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் என்னை காக்கிறவர், அவர் என் பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று அப்பா பக்தன் சொன்னது போல அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிற, யாருமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசப்பா நீங்க துணையா இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாவும் அக்கினி ஸ்தம்பமாவும் நீங்க வழிநடத்தினீங்கப்பா. இதோ உங்களை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. எவ்வளவு தூரமா இருந்தாலும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும், எல்லாரும் விட்டு ஒரு தனிமையா வாழ்ந்திருந்தாலும், இன்று அப்பா என் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று உங்களுடைய பிள்ளைகள் அப்பா இந்த ஜெபத்து மூலியமா கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆறுதல் படுத்தி காக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அப்படியா நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிழலா இருக்கிறார். ஜீசஸ் வித் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. God bless you.